ஹலோ கைஸ், இது எங்கள் கில்லர் கேமல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கில்லர். எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் சாப்டர் 2. போன பாட்டு பார்க்காதவங்க நம்ம சேனலில் ஐஸ்கிரீமுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் போய் பாருங்கள். சரி, இப்போ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே, கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ முதல்ல எப்பவும் போல் விண்டோவை தான் ஓப்பன் பண்ண சொல்லுதாங்க. ஓப்பன் பண்ணிடுவோம். ஹேய், விளையாடாம என்னோட ஐஸ்கிரீம் எனக்கு கொடு. ஹேய் ஜெய், இங்கே தான் இருக்கியா? எங்கள் கூட நீ விளையாட வரியா? நம்ம பசங்க எல்லாருமே அந்த சீக்ரெட் லேயரில் தான் இருக்காங்க. எங்கள் அண்ணி வேற என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா. அவன் எப்பவும் போல் ஏதாவது விளாடிட்டு தான் இருப்பான். சரி, நீ வரியா என்ன? கொய்யால இங்க ஒருத்தர் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். அது தெரியாம அங்க யார்கிட்டடி பேசிட்டு இருக்க? எம்மா என்னத்தை திங்கிறான்னு தெரியலையே. இம்மா கணக்கு கணக்குறா. அட யாராவன் அப்பப்போ ஒருத்தனை தூக்கிடுறான். நம்ம போய் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ இந்த ரூமை சுற்றி பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு. அந்த பாருங்கள், போன பாட்டில் கொடுத்த மிக்ஸி. இந்த பையன் தான் போன பாட்டில் காப்பாற்றுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க போல் அப்படியே. சரி, இந்த ஒண்டிகோலை எடுத்துப்போம். அதனால் கதவு திறக்கான்னு பார்ப்போம். கதவு திறந்து போகிற பழக்கமே இல்லை போல். சரி, இது ஜன்னலில் போடலாம். அப்புறம் அந்த ஒண்டிகோலையும் எடுத்துகிட்டு கிளம்புவோம். என்ன பெட்ஷீட் திடீர்னு காணாமல் போயிடுச்சு. சரி, அது என்னன்னு தெரியல. ஒண்டிகோலை எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஓகே, குதிரா தம்பி. என்ன குண்டு ஒன்று தான் இருக்குது? போன வாட்டி கூட 3 குண்டு கொடுத்தாங்களே, இந்த வாட்டி ஒன்று தாங்க இருக்குது. சரி, இதை உள்ள தூக்கி போட்டுப்பான். மேப்பை தூக்கு. ஓகே, வரதுக்குள்ளே மேப்பை போட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு போவோம். இங்கே புதுசாக நிறைய இடம் வந்திருக்கு. சரி, அந்த ஸ்டால் மட்டும்தான் பழசு இருந்ததே இருக்குது. அங்கே போவோம். போன வாட்டி எங்கிட்ட ஒரே ஒரு ஐட்டம் தான் கிடச்சி. இது அந்த கேஸ் கேன் கிடச்சி. இந்த வாட்டி என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் ஏன் எல்லாரும் விட வித்தியாசமா இருக்கேன்? நான் அவ்வளவா சாப்பிட்றதே இல்லை. இருந்தாலும் நான் குண்டா தான் இருக்கேன். எங்க அப்பாவோட ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் நான் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன். ஆனா அது ஒரு வாட்டி தானே சாப்பிட்ருக்கேன். நான் மட்டும் எதுக்கு மற்றவங்கள விட இவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கேன்? குண்ட 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 குண்ட. ஓகே, ஸ்டாலுக்கு வந்தாச்சு. இந்த இடம் பழைய மாதிரியே தாங்க இருக்குது. மிச்ச இடம்லாம் தான் மாறிடுச்சு. சரி, இப்போ ஓப்பன் பண்ணு. ஓகே, அங்கே தான் இருக்கேன். ஏய், இதுவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க எந்த இடத்தையும். சரி, அவன் வந்துட்டுருக்கான். நம்ம இப்போதைக்கு சுற்றி எஸ்கேப் ஆகும். இங்கே என்ன ஏதோ புதுசாலாம் இருக்குது, ஊஞ்சல்லாம் இருக்குது. வெயிட், அந்த சைடு ஏதோ டோர் இருக்குங்க. அவன் இந்த சைடு தான் வரான். முன்னாடி இங்கே டோரே கிடையாது. இப்போ என்ன இருக்குது? ஓப்பன். ஆமாங்க, இங்கே ஏதோ டோர் ஏதோ இருக்குங்க. சரி, அவன் வேறு இங்கே தான் நிற்கான். அவன் போன பிறகு நம்ம அந்த டோரை போய் உள்ளே இருக்குன்னு என்னென்னு பார்ப்போம். ஓகே, இங்கே போகிறான். பின்னாடியே ஃபாலோ பண்ணுவான். அவன் அந்த இடத்த கிராஸ் பண்ண பிறகு நம்ம இங்கே போவோம். ஏன்னா அப்படியே திரும்பி வராங்க. ஓடு ஓடு ஓடு. சரி, அவன் அங்கே தான் நிற்கான். நம்ம டோரில் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். கமான் ராயர் தர. உள்ளே ஏதோ பொட்டி மாதிரி இருக்குது. உள்ளே திறந்து பார்த்தா ஒன்றும் இருக்க மாதிரி இல்லை. அவன் வேறு வரானா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டால் எஸ்கேப் ஆக முடியாதுங்க. ஒரே வழி தான் இருக்குது வெளியே வர. இந்த கதை திறந்து பார்ப்போம். இல்லை ஏதாவது இருக்கானே. மேலே ஓப்பன் பண்ணு. இல்லை, ஒன்றும் இல்லையா? இங்கே ஏதோ பெட்டி இருக்குது. ஓப்பன். இல்லை, கட்டிங் பிளேடு கிடச்சிருக்கேன். இதை வச்சு இப்போ என்ன செய்யணும்னு தெரியலையே. அதான் வேறு இடத்துக்கு போயிடுவோமா? இந்த தான் வராங்க. சரி, இந்த இடத்துல இன்னும் தேடி பார்க்கேன். வேறு ஏதாவது கிடச்சிதுன்னா அவங்கள வந்து பார்க்கேன். இது ராடு தூங்க போகிறானா? ஓ, அவன் பேர் ராடா. எங்கே பாருங்க, தூங்கிட்டான். அப்படியே தூங்கிட்டு இருக்கான் ஊஞ்சல். இதுக்கு தான் அந்த ஊஞ்சலா? சரி, அவன் தூங்கிட்டு நம்ம இப்போ தேடி பார்ப்போம். வேறு ஏதாவது கிடைக்குதான்னு. எது இன்ட்ராக்டா? இங்கே ஏதோ இருக்குங்க. ஓப்பன். ஓ, கட்டிங் பிளேடு வேணுமா? கட்டிங் பிளேட் வச்சா இதை ஓப்பன் பண்ணலாமா? நமக்கு தான் கட்டிங் பிளேடு கிடச்சிருச்சு. இந்த வேனில் தான் போட்டு வச்சுருக்கேன். எங்கே இது? இந்த இருக்கு. சரி, இப்போ சீக்கிரமாக போய் ஓப்பன் பண்ணுவோம். எங்கே? ஐயோ, என்ன மாட்டிக்கிட்டேங்க. இப்போ வேறு நவர முடியலையே. ஐயோ, இப்போ என்ன செய்ய? சரி, இங்கே ஒளிஞ்சு உள்ளே போயிட்டு வெளியே வந்து பார்ப்போம்.
கமான் வெளியவா. இப்போ ஒர்க் ஆகுதுங்க. கொஞ்ச நேரத்தில் பயன்ட்டு அப்படியே. அந்த அவன் உள்ளே தான் இருக்கான். நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். கமான்றா தம்பி ஓப்பன் பண்ணு. உள்ளே என்ன இருக்குது? உள்ளே ஏதோ ஜொலிக்குது. என்னது இது? உட்காந்து பாரு. மேலே அதை கீழே போட்டுப்பான். இந்த உட்காந்து போய் எடுப்போம். கேண்டில்ஸ். மெழுகுவத்தி கிடச்சிருக்குங்க நமக்கு. மெழுகுவத்தி. சரி இதை வச்சு என்ன செய்ய? சரி மேப்பில் அடுத்த இடத்துக்கு போவோம். மெழுகுவத்தியை கல்லறையில் தான் வைப்பாங்க. கல்லறைக்கு போவோம். அம்மா ஐஸ்கிரீம் காரனுக்கு கல்லறையில் என்ன வேலை? சரி அது அதுக்கு நமக்கு இந்த சிமெண்ட்ரிக்கு வந்தாச்சு. இங்கே தான் ஏதாவது பணத்தில் கேண்டில் வைக்கணும்னு நினைக்கிங்க. ஓகே வந்தாச்சு. இறங்கு. இது மாதிரிலாம் இது கீழே போட்டு ஏதாவது இருக்கான பார்த்துட்டு அப்புறம் வந்து தடுவோம். இல்லை வேண்டாம். எதுக்கு போயிட்டு இதை எடுத்துகிட்டு போய் தடுவோம். வேறு வந்துட்டானே. வேறு வந்துட்டாங்க. அப்படிக்கா போயிட்டா. சரி இப்போ பார்ப்போம். இந்த இதில் மட்டும் தான் ஃபோட்டோ தான் காமிக்கி. ஏதோ இன்ட்ராக்ட் கேட்டு ஏதோ பூனை பார்த்துட்ருக்கா. பூனை எங்கேயா இருக்கு? நம்மளை தான் பூனை பார்த்துட்ருக்காங்க. எங்கே இது? ஏம்மா அங்கே இருக்கா? இங்கே ஒரு பூனை இருக்குது. அதை ஞாபகம் வச்சுப்போம். எப்போது யூஸ் ஆகும் போல். சரி நீ இந்த அவன் அங்கே போடுதான் என்ன பண்ணிட்டுருக்கான்? சும்மா அந்த கல்லறையை பார்த்து ஏதோ பண்ணிட்டுருக்கான். இங்கே வந்துட்டுருக்கான் என்னை பார்த்துட்டு. சரி அவன் வரட்டு. அவன் வந்த பிறகு அங்கே என்ன பண்ணான்னு பார்ப்போம் நம்ம. கமான் வா வா வா. அந்த வந்துட்டான். இப்போ சுற்றிட்டு நம்ம இப்படி ஓடிடுவோம். என்ன இங்கே தான் கேண்டில் வைக்க சொல்லுது. அப்போ பக்கத்தில் தான் இருக்குது. தீப்பெட்டி கிடச்சிருக்கு. சரி இப்போ அந்த கேண்டில் வச்சதுக்கு எனக்கு என்ன யூஸு? சரி வேறு வந்துட்டான். இங்கே தீப்பெட்டி கிடச்சிருக்கு. இதை தூக்கி உள்ளே போட்டுப்போம். வேறங்கிட்ட அது இடத்துக்கு போவோம். அவனை இப்படி வர வச்சுட்டு நம்ம அங்கே போவோம். இந்த இங்கேயே வெயிட் பண்ணிட்டுருப்பான். அவன் கிட்ட வந்தோடனே நம்ம இப்படி சுற்றி ஓடிடலாம். அவன் ஸ்லோவாக தானே நடந்து வந்துருக்கான். ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே கமான் உள்ள போ. இது தூக்கி கீழே போட்டுப்போம். சரி அடுத்த இடத்துக்கு போவோம். இப்போ சொல்லு அடுத்து எங்கே போவ? சினிமானே ஏதோ இடம் இருக்குது. அங்கே போவோம். அங்கே சினிமா போட்டு காமிப்பான்லா தெரியலையே. தேட்டரா? இது இந்த பார்க்கிங்லேயே தேட்டர் மாதிரி வச்சுருப்பாங்களா? அந்த மாதிரி இடம் போல. போன கேமில் பார்க்கிங் இருந்துச்சு. இந்த வாட்டி சினிமா பார்க்கிங்கா? சரி நம்ம இங்கே வேறு நிறைய கார் தான் இருக்குது. இதில் என்ன தடை? காரில் பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ண முடியுதுங்க. வெயிட் எல்லா காருக்கும் ஓப்பன் பண்ண முடியுமா? ஆமாம். அவன் வேறு வந்துட்டானே. இங்கே வேறு இத்தனை கார் இருக்குது. எல்லாத்துக்குமே எப்படி ஓப்பன் பண்ணேன்? ஐயோ சரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒன்றுமே கிடைக்கலையே. அவன் வேறு பின்னாடி வந்துட்டே இருக்கான். இந்த இடம் கொஞ்சம் ஏதோ கிடச்சிருக்கு. சரி அவன் வந்துட்டுருக்கான். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். யூனிகார்ன்லாம் கிடச்சிருக்கு. சரி இது இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அவன்கிட்ட வந்து ஈஸியாக எஸ்கேப் போயிடலாம். இதில் வேறு ஏதோ பொட்டி இருக்கு மஞ்சள் கலரில். சரி கருப்பு காரில் என்ன இருக்குது? பர்ஃப்யூமு டெடி பேரு. சரி அவனை சரி இங்கே ஏதோ இருந்துச்சுல்ல. அதை என்னென்னு பார்ப்போம். இங்கே ஏதோ மஞ்சள் கலரில் இருந்துச்சு. இந்த இருக்கு ஊர்கா அடிங்க. அந்த வந்துட்டான். அவன் இங்கே வந்த நேரம் பார்த்து இது உள்ளே தூக்கி போட்டு இன்னும் நிறைய பொருள் இருந்துச்சுல அதெல்லாம் தூக்கிட்டு வருவான். அவன் இப்படி வரட்டு நம்ம இப்படி போயிடுவான். அவன்ட்டான். இன்னும் அங்கே நிறைய பொருள் இருந்துச்சுல அதெல்லாம் தூக்கிட்டு போவோம். இந்த மாதிரி அந்த யூனிகார்னை எடுத்துகிட்டு போவோம். ஓகே யூனிகார்ன் எடுத்தாச்சு. யூனிகார்ன் எடுத்துகிட்டு போய் போட்டு அடுத்த இன்னும் நிறைய இருக்குல்ல அதெல்லாம் தூக்கிட்டு வருவான். ஓகே இந்த கருப்பு ஆமாம் இங்கே ஒரு பாக்ஸ் இருந்துச்சுல்ல. இந்த பாக்ஸில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. சரி இங்கே பச்சை கார்லேயே ஒன்றும் இல்லை. கருப்பு காரில் நான் டெடி பேரும் சென்ட் இருந்துச்சுல. மேலே அந்த சென்ட் எடுத்துகிட்டு போவோம். டெடி பேர் அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். வேறு எங்கே போனான்னு தெரியலையே. மியூசிக்கு கூட ஆஃப் ஆயிடுச்சு. சரி இதையும் தூக்கி போடு. சரி அடுத்த இங்கே தான் ரூம் இருக்குது. சரி இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவன் வேறு வந்துட்டான். அங்கே ஏதோ ரூம் இருக்குங்க.
அதுக்குள்ளே போய் ஏதாவது பொருளை கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி அவன் துரத்திட்டே இருக்கான். இப்போ சுற்றி சுற்றி ஓடிடலாம். இங்கே எஸ்கேப் ஆகுது ஈஸி தான். இந்த காரில் ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. இத்தனை கார் கொடுத்துருக்கான், ஆனால் உள்ள பொருள் தான் ஒன்றும் இல்லை. அங்கிட்டு பாத்ரூம் கூட நிறைய இருக்குது. சரி அவன் அங்கே தான் நிற்கான். அவன் இப்படி வரட்டு இங்கே வந்த பிறகு அந்த ரூமுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி அதுக்கு முன்னாடி இங்கே சில கார்லாம் திறக்காமல் இருக்குது. இது ஆல்ரெடி திறந்தேடலாம் இல்லையோ? சரி பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. இந்த காரில் இங்கே தான் பாக்ஸ் இருக்குங்க. போன வாட்டி பார்க்காமே விட்டேன். உள்ளே ரெஞ்சு கிடச்சிருக்கு நமக்கு. சரி இப்போ இந்த ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. இல்லைப்பா, பூனை ஏதோ ஆடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக ஏதாவது பொருளை வச்சுட்டு தான் அதை நம்ம எடுக்க முடியுமா? அதுக்கு பதிலாக என்ன துவைக்க? சரி இதை உள்ளே தூக்கி போட்டு அடுத்த இன்னும் ஒரே இடம் தான் இருக்குது, சர்க்கஸ். அதை போய் பார்ப்போம். சரி இப்போ சர்க்கஸ் ஒருத்தர் தம்பி அவ்வளோதான். டை வண்டியாடுறா. ஓகே சர்க்கஸ்க்கு வந்தாச்சு. சர்க்கஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. ஓய் என்னங்க டிஃப்ட் அடிச்சு நிப்பாட்டுறான். பெரிய ரேசராக இருப்பான் போலையே. ஆனால் இப்போ ஐஸ்கிரீம் இது தெரிஞ்சிட்ருக்கேன். சரி அது இருக்கு நமக்கு. இப்போ இடத்த சுற்றி பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு. ஏன்னா இதான் கடைசி இடம். இதுக்கு மேலே வேறு எந்த இடமும் இல்லை. இனி சாவி கிடைச்சா தான் அங்கே நெய்பர்ஹுட்டுக்கு போக முடியும். இங்கே யாரு? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. போன கேம் பிளேயில் இவனை தானே காப்பாதானே. இவன் என்ன எங்கே பண்ணுதா? சரி டோரை திறக்க முடியுமா? இதோ பாஸை தான் வேணுமா? ஐயோ இவன் வேறு வந்துட்டானே. அந்த பாஸுக்கு இப்போ எங்கேன்னு போய் தாட. சரி மரம் இப்போதைக்கு இவன்ட்டு தான் எஸ்கேப் ஆவான். அவன் வேறு பின்னாடியே வந்துட்டுருக்கான். பரவாயில்ல ஸ்லோவாக தான் நடந்து வந்துட்டுருக்கேன். ஈஸியாகவே எஸ்கேப் ஆகிடலாம். அவன் இப்படி வரும்போது நம்ம இப்படி ஓட்டோம்னா அவ்வளோதான் எஸ்கேப்பு. போயிட்டானா? போயிட்டான். இங்கே என்ன ஏதோ சர்ச்சுன்னு காட்டுது. ஓ குப்பை தொட்டி எல்லாம் நோண்டல. பரவாயில்ல அந்த ஒன்று கடிக்க சவுண்டை மாற்றிட்டான். இப்போ நத்திங். அப்படின்னா அங்கேயும் ஒரு 3 குப்பை தொட்டி இருக்குது. அதுலேயும் தேடி பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதானே. வரலாம்ல? வரல. இந்த இங்கேயும் பார்ப்போம். எங்கே வர அங்கேயும் ஒன்று இருக்குது. தேடி பார்ப்போம் அதில் ஏதாவது கிடைக்கானே. கமான். பாஸு என்ன பாஸு குப்பை தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன். சரி அதுக்கு இப்போ அதான் கிடச்சிருச்சா. திறந்துட்டு போ. என்ன நான் உள்ளே வரல, உள்ள வந்துட்டான். ஆட்டோமேட்டிக்காக உள்ள வராங்க. ஓ இது ஏதோ சேஃப் இடம் போல. இதுக்குள்ளெல்லாம் அவனால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி வந்துட்டு பேசி பார்ப்போம். இவ்வளோ சீக்ரெட்டில் இருக்கிறேன். நான் தான் இந்த இடத்தோட ராஜா. நான் தான் இந்த கேம்லேயே பெஸ்ட் பிளேயர். என்னோட ரெக்கார்டை கூட யாராலையுமே பீட் பண்ண முடியாது. ஓ அந்த பொண்ணு சொன்னால இதான் அந்த சீக்ரெட் லேயர் போலங்க. சரி இங்கே ஒருத்தர் இருக்கேன். வண்டியை பேசி பார்ப்போம். ஜெய் எப்படி இருக்க? எனக்கு இங்கே ஒரு பொருள் கிடச்சி அது அழகாக இருக்குன்னு பார்த்தா அது அவ்வளோ அழகாகவே இல்லை. உனக்கு எதாவது அழகான பொருள் கிடச்சிதுன்னா அதை என்கிட்ட கொடு. நான் இந்த பொருளை உனக்கு கொடுக்குறேன். இது அழகான பொருளா? ஓ அழகான பொருள்னு தான் ஞாபகம் வருது. என்கிட்ட தான் அந்த யூனிகார்ன் பொம்மை இருக்குல்ல. அழகுங்கிற பேருக்கே யூனிகார்ன் தானே அர்த்தம். இப்போ அந்த யூனிகார்ன் பொம்மையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா எனக்கு ஏதாவது தருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நல்லா பிங்க் கலரில் க்யூட்டாக இருக்கு. போய் கொடுப்போம். தம்பி எடுத்துக்க. இது அழகு இல்லையா? இது அழகு இல்லாமல் உனக்கு வேறு என்னடா அழகு? இது வேறு அழகு இல்லைன்ட்டா. ஒரு வேளை அந்த சென்ட் பாட்டில் ஒன்று கிடச்சிடல. அதில் வேறு ஹார்ட் சிம்பிளாக போட்டுச்சு. ஸோ இவன் வேறு வரான். இந்த யூனிகார்ன் கொடுத்துட்டு அவன்கிட்ட எஸ்கேப் போயிட்டு அந்த சென்ட் பாட்டில் போய் கொடுத்து பார்ப்போம். அதை கொடுத்தாலும் தான் எதாவது கொடுக்கணும்னு. ஏன்னா அதில் வேறு ஹார்ட் சிம்பிள்லாம் போட்டுருந்துச்சு. சரி இப்போதைக்கு வந்துட்டு எஸ்கேப் ஆகணும். அதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அந்த வந்துட்டான் எஸ்கேப்பு. ஓடு. சரி இப்படிக்கா வந்து வேனுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு அங்கே போவோம். சென்ட் பாட்டில் இங்கே தானே அந்த இருக்கு பர்ஃப்யூம். எடு உள்ளே போ. ஸோ கரெக்டாக இவன் வேறு வந்துட்டானே. சரி இவன்ட்டு இப்போதைக்கு எஸ்கேப் ஆகும். எஸ்கேப் போயிட்டு உள்ளே போய் இதை கொடுத்து பார்ப்போம். அவன் பின்னாடி ஓடிடலாம். ஓடு. மியூசிக் இப்போ கொஞ்சம் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கு. போயிட்டானா? போயிட்டான். இப்போ உள்ள போ. இதையாவது அழகேன்னு சொல்கிற. ஒத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே வேறு என்ன கொடுக்கான்? என்னது இது ஏதோ காளான் மாதிரி இருக்கு. என்ன இது? டோர் நாப். கதவோட கைப்பிடி வச்சு நான் என்னடா பண்ணேன்?
சரி அவன் எங்கேயாவது இருக்கானான்னு பார்த்துட்டு வெளியே போவோம். ஏன்னா வெளியே போகும்போது டப்புன்னு வந்து பிடிச்சிட்டான்னா பிறகு சரியாகி போயிடும். ஓகே இல்லை நம்ம வெளியே போவோம். கமாண்ட் வரத்துறா அவ்வளோதான். இது தூக்கி உள்ளே போட்டு இங்கே வேறு ஏதாவது இருக்கான்னு தேடி பார்ப்போம். அவன் தூக்கி போட்டு அந்த அவன்ட்டான் இவன் வேறு. சரி இங்கே வேறு ஏதாவது கிடச்சவங்கள வந்து பார்க்கேன். உள்ளே ஏதோ இருக்கு. கேட் ஃபுட்டா? அங்கே ஒரு கேட்டு பார்த்தோம்ல, அங்கே ஒரு பூனை பார்த்தோம்ல, அதுக்குள்ளே சாப்பாடு போலங்க அது. சரி இப்போ அதை இந்த கேட் ஃபுட் அங்கே போய் வச்சா ஏதாவது நடக்கும் போல. சரி கமான் கலரிக்கு போ. சிமெட்ரி ஒரு வண்டி எடுத்தாச்சு. ஓகே இந்த வந்தாச்சு. இங்கே அந்த கேட் ஃபுட் அங்கே பூனை பார்த்துட்டு இருந்துச்சுல, அங்கே வச்சா அந்த பூனை வந்து ஏதாவது பண்ணும் போல. ஆமாம் நிறுத்து. இறங்கி போய் எங்கே வைப்போம். என் சைடு இருந்துச்சுன்னு வரத்துலையே. அந்த இருக்கு. இந்த இங்கே வச்சாச்சு. இது வருதா? பூனை இந்த வந்துருச்சுங்க. இது இனி என்ன பண்ணோம்? என்ன கையில் வந்துருச்சு. க்யூட்டாக இருக்குது. இப்போ இதை கையில் வந்துருச்சு. இதை வச்சு என்ன செய்ய? ஞாபகம் வந்துருச்சு. அந்த சினிமாவில் அங்கே ஒரு பூனை பொம்மை இருந்துச்சுல, அதுக்கு பதிலாக வேறு எதையாவது வச்சா தான் அதை எடுக்க முடியும்னு சொன்னாங்க. இந்த பூனையை வச்சுட்டு அதை எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். இந்த பூனை வச்சா ஓடிடாது. சரி பார்ப்போம் வைக்க முடியுதா என்னன்னு. ஓகே வந்தாச்சு. கமா நீ பாட்டு. ஓகே உள்ள எல்லாமே டப்புன்னு வச்சுட்டு டப்புன்னு வந்துடும். கிடச்சிருச்சு. அந்த பூனை ஓடாதா? அப்படியே உட்காந்துருக்கு. சரி நமக்கு இது கிடச்சிச்சுல அது போதும். அந்த வேறன்ட்டான் வேறு அந்த வந்துட்டானே. இப்போ எஸ்கேப் ஆயிடுவான். கமன் வா 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 வாடா டேய் வழக்கண்ண. இந்த வந்துட்டான். இப்போ இப்படியோட எஸ்கேப் ஆயிடுவான். அவ்வளோதான். சரி இப்போ டோரை போட்டிட்டு அதனால் அதை கீழே போட்டுப்பான். சர்க்கஸில் இன்னும் அவ்வளோ இடம் தேடியாக பார்க்கல. சரி இப்போதைக்கு சர்க்கஸ்க்கு போவோம். ஓகே சர்க்கஸ்க்கும் வந்தாச்சு. இனி இங்கே ஒரு ட்ரிஃப்ட் போட்டு நீ பாட்டானே அந்த பாரு. சரி இங்கே ஏதாச்சும் கிடச்சுன்னா அவங்கள வந்து பார்க்கேன். அங்கே தான்டா ஏதோ தொளிக்குது. என்னது இது? ஹேங்கர்னு ஏதோ கிடச்சிருக்கீங்க. பிடிச்சிட்டானே. சரி பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் தானே பார்த்துக்கலாம். இப்போ வேறு அதே ஸ்டாலில் தான் கொண்டு போய் அடைக்கான். ஓகே உள்ளே தான் கிடக்கும். இந்த துடிக்கான். கிராஃபிக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டான். சரி இப்போதைக்கு இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஷட்டர் திறக்குமா? சரி ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த ட்ராயர்லாம். ஓகே இந்த இதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. வெயிட் ஏதோ இருக்கு. டோர் கீயா? இரு. சாவியை கிடச்சிருச்சு. என்னங்க டேரெக்டாக சாவியாக கிடச்சிருச்சு. பஸ்ஸில் ஏதாவது வச்சு தானே முடிப்பா. தப்பிச்சு உடனே எப்படி மாட்டிக்கிட்டானே. இப்போ தாங்க தப்பிச்சேன், அதுக்குள்ளே பிடிச்சிட்டான். சரி இங்கே நான் புதுசாக டப்பாலாம் ஏதோ வந்திருக்கு. அப்படியேவா? இங்கே என்ன ஏதோ டப்பாலாம் வந்திருக்கு. புஷ் புஷ் பண்ணி அதை தள்ளி விட முடியுது. அவன் வேறு வெளியே தான் நிற்கான். இந்த அப்புறம் பாருங்க. சரி இப்போ இதை வச்சு எப்படி தப்பிக்க? மேலே அந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அதை உடச்சி தப்பிக்கணும்னு நினைக்கேன். சரி கமான் மேலே இருக்கு. அவ்வளோதான். அப்படியே போயிட்டு அங்கே ஹேங்கர் கிடச்சிடல. அதுக்கு மேலேயே இன்னொரு ஃப்ளோர் இருந்துச்சு. அது என்னென்னு நான் பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளே வந்து பிடிச்சிட்டான். சரி இப்போ நேராக சர்க்கஸ்க்கு வண்டி விடுவான். ஓகே சர்க்கஸ்க்கு வந்தாச்சு. இவன் வேறு ஏதோ ரேசர் கணக்கே இப்போ ட்ரிஃப்ட் போட்டு நிப்பாட்டுவான் பாருங்க. இந்த மனசில் ஏதோ பெரிய ரேசர்னு நினப்பு. சரி இறங்கி. ஓகே அவன் இல்லைல்ல. இல்லை நேராக போனால் இந்த வீடு வந்துடும். இங்கே மேலே ஏதோ இங்கே ஒரு கதவு இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் அந்த ஹேங்கர் கிடச்சி.
இங்கே வந்து நான் பார்க்கவே இல்லை. இந்த மொட்டை மாடியில் கப்புள்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வேறு இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போகுது. இங்கே என்ன இருக்குது? கேபிளா? கேபிள். இது ஜிப்லைன் மாதிரி யூஸ் பண்ணலாமா? ஓகே, இந்த ஜிப்லைன் மாதிரி யூஸ் பண்ண அந்த ஹேங்கர் தான் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹேங்கர் இதில் போட்டு அந்த மாதிரி போகலாம்ல. இங்கே தானே சத்தேன், எங்கே இது? இந்த ஜொலிக்குது. இதை வச்சுட்டு தான் போக முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹேங்கரை வச்சு வேறு என்ன செய்ய? துணி கேவையா போட. ஓகே, இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். கரெக்டாக அந்த ஒரு பொந்து இருக்குது, அந்த பொந்துக்கு போதான்னு பார்ப்போம். அப்படியே டேரெக்டாக உள்ளே குதிச்சிட்டேன். அந்த மேலே கிழிச்சிட்டு குதிச்சிருக்கேமாங்க. சரி, இனி இங்கே வந்து என்ன செய்ய? இந்த ஹேங்கர் இனி தேவைப்படாது. புஷ் பண்ணலாமா? இங்கே கீழே ஏதோ இருக்குது. என்னது இது? ஏய், பாதாள சாக்கடை. பாதாளம். சரி, இறங்கி இறங்கி இறங்கி. பாதாளம்லாம் இருக்குது. இனி இங்கே வந்து என்ன செய்ய? இங்கே அடைச்சிருக்கு, திறக்க முடியல. சரி, அப்போ அன்சைடு போய் பார்ப்போம். இன்சைடும் அடைச்சி தான் இருக்கு. அப்போ என்ன செய்ய? இங்கே வேறு ஒரு சின்ன வழி தான் இருக்கு. யார அவன் யார்? அட என்ன ஏற முடியல இதில். மேலே பார்த்து ஏறுவான். ஏறியாச்சு. அதான் அங்கே ஒரு சின்ன பொந்து மாதிரி பார்த்தேன். அதில் எதுவும் இருக்குன்னு நினைக்கிங்க. இந்தா ஓப்பன் பண்ணு. ஆமாம், உள்ளே போகுது. உள்ளே என்ன இருக்கும்? என்ன முட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சைடில் வழி இருக்கா? இருட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குங்க. சரி, இப்போ இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து என்ன செய்ய? இந்த ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணி கேஸ் கேன். ஓ, ஆலன் ரெஞ்ச் வேணுமா? ரெஞ்சு தான் நம்மகிட்ட இருக்க. ரெஞ்சு கொண்டு வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போகலாம் போல. ஓகே, கமான். டோர் ஓப்பன் பண்ணு. இது ஓப்பன் பண்ணி தான் பண்ணுமா? ஓப்பன். சரி, இப்போ போயிட்டு அந்த ரெஞ்ச் எடுத்துகிட்டு வருவான். அவன் வேறு இருந்தால் தான் நிற்கான். நம்ம பின்னாடி ஓடிடுறான். ஓகே, ஓடு. ரெஞ்ச் இங்கே உள்ளே தான் போட்டேன். எங்கேன்னு தெரியலையே. எங்கே? இந்த இருக்கு. இல்லை, இது இல்லை, மேட்ச் பாக்ஸ் இது. எங்கே? இந்த இருக்கு ரெஞ்சு. தூக்கிட்டு எப்படியே மறுபடியும் பின்னாடி வழியாகவே ஓடிடும். ஓடிட்டு அந்த சிலிண்டரை வச்சு என்ன செய்யன்னு தெரில. இந்த ரூம் தான். அவன் இங்கே தான் நிற்கானா? வரல. அடியிருப்போ. அடியில் அங்கே அடி எங்கே? இந்த இருக்கு. கமான்ட்ரா, கீழே குதி. இப்போ பார்த்து கரெக்டாக பார்த்து ஓப்பன் பண்ணோம். 1 2 3 4. அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. இனி இந்த ரெஞ்சு தேவைப்படாது. இந்த சிலிண்டரை தூக்கிட்டு போவோம். ரெஞ்சுக்கு ஒரு யூஸ் தான் இருக்கும்னு நினைக்காது. சரி, இனி இந்த சிலிண்டரை தூக்கிட்டு போ. சரி, மாட்டிக்கிட்டேன்னா இப்போ என்ன செய்ய? இன்னும் மறுபடியும் இங்கே கூப்பிட்டு போகிறான். கேமில் இது பார்ட் 2ங்கிறதுனால 2 வாட்டி, இதில் 3 வாட்டி சான்ஸ் இருக்குது போல் நமக்கு. போன கேம்லலாம் 2 வாட்டி தான் முடிச்சிட்டான் நம்மளை. சரி, இதான் கடைசி வாட்டி. இதுக்கு மேலேயாவது சாகாமல் இருக்கணும். போ. இன்னும் ஓப்பன் பண்ணோம்ல. ஹார்டாக ஏதாவது வேணுமா? ஹார்டாக இருக்குதுங்கன்னா எங்கே போய் தேட? இப்போ ஹார்டாக என்ன இருக்குது? எங்கே அதாவது தெரியுதா? டூல் பாக்ஸில் ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. இந்த ட்ராயரில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ட்ராயரில் இங்கே எதுவும் இருக்க மாதிரி தெரியலையா? இந்த பாக்ஸில் ஏதாவது இருக்கா? இல்லை. சரி, மேலே இருக்க ட்ராயரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே இருக்கா? இல்லையே, ஒன்றும் இல்லையே. இந்த கபோர்டில் இதுவும் லாக்கில் இருக்குது. குப்பை தட்டி ஓப்பன் பண்ண முடியல. இங்கே இந்த சுவிட்ச் பாக்ஸில் எதுவும் இருக்குமா? இங்கேயும் இல்லையே. யாரும் எங்கிட்ட போய் நான் தேட? நம்ம அந்த இதுக்குள்ளேயே இருக்குமோ? இல்லை. இந்த கூண்டுல எதுவும் இருக்கா? இங்கேயும் எதுவும் இல்லை. அங்கே தான் பேரல் தெரியுது. வெயிட், இங்கே தான் பேரல். சரி, அதுலேயும் ஒன்றும் இல்லை. இங்கே ஏதாவது இருக்கா? இந்த பேரல் தூக்கிட்டு அடிக்க முடியுமா? சரி, இங்கே டோர் ஓப்பன் காட்டுது, ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேங்கி. இப்போ என்ன செய்ய? இந்த சுத்தியல் இருக்குங்க. ஓகே, சுத்தியலை வச்சு அடித்து ஓப்பன் பண்ணலாம் போல. வட அவ்வளோதான். சரி, உடச்சாச்சு. இப்போ போயிட்டு அந்த சிலிண்டரை வச்சு என்ன யூஸ்ன்னு பார்ப்போம். கமான், கீழே போ.
சிலிண்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிரேவி யார்டு இன்னும் நான் அவ்வளோவா எக்ஸ்ப்ளோரே பண்ணல. அங்கே மேலே போய் பார்ப்போம் இந்த சிமெட்ரி. அந்த வந்தாச்சு. இங்கே இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்கவே இல்லை நான். இங்கே டோர்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஓப்பனே பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓகே, வண்டி நிறுத்து. அவ்வளோதான். இந்த இடத்த இன்னும் நான் சுற்றியே பார்க்கல. இந்த டோரை ஓப்பன் பண்ண முடியுமா? இல்லை, முடியல. ஓப்பன் ஆகுது. ஆனால் அவன் வேறு உள்ளே இருக்கான். சரி, அவன் வெளியே வந்த பிறகு நம்ம போவோம். உள்ளே ஏதோ கிராக்கெல்லாம் வேறு இருக்குது. ஓகே, வரானே? வரான். அவன் இப்படி வந்த பிறகு நம்ம இங்கே உள்ளே போயிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். கதவோட அவ்வளோதான். இங்கே என்ன அது கிராக்கெல்லாம் இருக்குது? ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. நம்மகிட்ட சிலிண்டர் இருக்குது, தீப்பெட்டியும் இருக்குது. இதை அந்த சிலிண்டர் அங்கே வச்சு பற்ற வச்சா வெடித்து அந்த கிராக் ஓப்பன் ஆகி உள்ளே நமக்கு ஒரு இடம் ஓப்பன் ஆகும்னு நினைக்கேன். ஐ திங்க் அப்படி தான் நடக்கும்னு நினைக்கேன். சரி, இப்போ அங்கே போயிட்டு அந்த சிலிண்டர் எடுத்துகிட்டு நம்மளோட மேக்ஸ் பாக்ஸ் வண்டியிலே தான் இருக்குது. சரி, சிலிண்டர் எங்கே? அங்கே சர்க்கஸில் தான் இருக்குது. ஓகே, கமான் வண்டி ஏற்றாட்டே. நேராக சர்க்கஸ்க்கு போக வேண்டியதான். இங்கே வந்தாச்சு. இப்போ ஒரு ட்ரிஃப்ட் போட்டு நிப்பாட்டேன். சொன்னேன்ல, இந்த சிலிண்டர் எங்கே? அங்கே ஒரு ரூமில் போட்டேன். அதாவது அவன் என்னை போட்டு தள்ளிட்டாங்க. சரி, இப்போ நேராக அங்கே ஓடி போவோம். பின்னாடி ஓடியாவே போவோம். ஏன்னா முன்னாடி ஓடி போனால் அவன் பார்த்துட்டான்னு அப்புறம் வச்சுறேன். இந்த ரூம் தான். இங்கே இந்த டோர் இருக்குது. இங்கே தானே. இங்கே நம்ம போடுறதுலண்ணா எங்கே? சிலிண்டர் இங்கே தான் கீழே எங்கேயாவது விழுந்து கிடக்கணும். அந்த இருக்கு. வந்துட்டானாவே. சரி, பின்னாடி வழியாக ஓடிடுறான். அவனுக்கு தெரியாது. ஓடு. சரி, இப்போது இதை அங்கே வச்சு வெடிக்க வச்சோன்னா என்ன ஆகணும்னு தெரில. அடுத்து அதை அங்கே ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கேன். நேராக கல்லறைக்கு வண்டி ஓடு. இதுதான் அங்கே வைக்கணும்னு நினைக்கேன். இதாக தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. சரி, போவோம் நேரா. ஏன்டா தம்பி அழுகுற? உங்களுக்கு தான் தெரியுமே. ஓ ஆமா, எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் ஒண்ணுதான் தம்பி, தெரியுமா? நானும் ஒரு காலத்துல அப்படிதான் கிண்டலையும் கேலியும் அனுபவிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ எப்படி இருக்கேன் பாத்தியா? நான் அதெல்லாம் மறந்துட்டேன். இதை மறந்துடுவீங்களா? அதை நான் எப்படி மறக்க முடியும்? அவங்க என்னை கொஞ்சம் நஞ்சு கிண்டலாக பண்ணாங்க. என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. ஏய் மலமாடி, ஏய் சத்தமட்டா. எனக்கு அவங்கள பிடிக்கல. எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்கல. ஓ அப்படியா? அச்சோ. சரி, நீ ஒன்று பண்ணு. உன்னால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு காசை சேர்த்து வை. அப்புறம் அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்துடு. அது உனக்கு தேவையில்லை. அப்புறம் அவங்க மேலே உள்ள வெறுப்பு அதை கொஞ்சம் கூட குறையாம அப்படியே வச்சுக்க. நான் எங்கள் அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறேன். அவர்லாம் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாரு. அவருக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட ரகசியம் இருக்கு. நீ ஒரு நாள் கண்டிப்பா அது தெரிஞ்சுப்ப. என் பேச்சு கேளு. நீ ஒரு நல்ல ஐஸ்கிரீம் மேக்கரா மாறு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையுமே நீ ரிவெஞ்ச் எடுக்கலாம். அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடா உனக்கு ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கும். அப்புறம் உங்க அம்மா கையிலேருந்து ஒரு லெட்ரு கிடைக்கும். கடைசியாக அவங்க அவங்ககிட்ட சில முக்கியமான விஷயத்த சொல்லுவாங்க. ஓகே, சிமெட்ரிக்கு வந்தாச்சு. இனி இந்த சிலிண்டரை வச்சு அங்கே பிளாஸ்ட் பண்ணோன்னு நினைக்கேன். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அங்கே இல்லைன்னா கிராக் எதுக்கு தந்தாலும் கொடுத்துருக்கேன். சரி, ஓப்பன் பண்ணு. அங்கே போயிட்டு இதை வைக்க முடியுதானே பார்ப்போம். அவன் வேறு உள்ளே இருந்தாலும் இருப்பான். எதுக்கும் சேஃப்டியாக பார்த்துட்டே போவேன் எல்லா இடத்துலையும். உள்ளே இருக்கான்? இல்லை. ஓகே, இதை இப்போ இங்கே வைக்க முடியுதா? வைக்க முடியுது. அப்போ அந்த மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்க வேண்டியதான். இனி இப்போ எதுக்கு இப்படி சுற்றி வரேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா டப்புன்னு வெளியே வந்தவனே பிடிச்சிட்டானா கடைசி சான்ஸும் முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ எங்கே இந்த மேட்ச் பாக்ஸு? இங்கே இந்த இருக்கு. அவன் அங்கே தான் எங்கேயோ குனிஞ்சு போயிட்டு இருந்தான். சரிங்க, வை. வச்சாச்சு. ஏன்னா வச்சோன்னு எதுவும் ஆகலை. ஆன் பண்ணுமோ? 3 of 2 ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு.
இந்த அலாரம் கிளாக் ஒன்று எடுத்தோம்ல அதையும் எடுத்து டைம் பாம் மாதிரி செட் பண்ணுவோம் நினைக்கிறேன். சரி அவன் இப்போ வரான், அவனை இப்படி வர வச்சுட்டு ஏமாற்றிட்டு இப்போ ஏய் வாடா இப்படி வாடா வாடா வாடா. இப்போ இந்த பூனை அலாரம் ஒன்று இருந்துச்சுல்ல அதை எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். டைம் பாம் மாதிரி செட் பண்ணேன், அப்படி தான் இருக்கணும். ஓகே இந்த வரான் அவன். சரி காருக்கு பின்னாடியே சுற்றி விளையாட்டு காமிச்சிட்டு போவோம். ஓகே இப்படி வா. சரி இப்போ உள்ளே போய் இதை வச்சுட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓ இதுதான் செட் ஆகுது. சரி ஆன் பண்ணி விட்டாச்சு, டப்புன்னு போய் உடஞ்சிப்போம். அவன் வரானா? ஏ வெடிச்சிருச்சுங்க. சரி அதே சமயத்தில் அவனும் வரான். அவனை அப்படியே சுத்தரில் விட்டு நம்ம போய் அதை எடுத்துகிட்டு வரோம். வரானா அவன் வரான்னு நினைக்கிறேன். சரி அப்படியே அன்சைடு என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ஏய் சர்ச்சு தான் இருக்குது. கல்லறை தானே இது? கல்லறையில் சர்ச்சுக்கு என்ன வேலை? சரி எப்படியாவது ஏடி போய் உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். டோர். ஓ டோர் நாப். இதுக்கு தான் அந்த டோர் நாப் போல் வேனில் தான் இருக்குது. டப்புன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே வேறு ஒரு கல் அடைச்சிட்ருக்கு, அதை எப்படி ஏறி போவேன்? சரி தள்ளி போவோம். ஓகே டப்புன்னு வெளியே வந்தோடனே வாடி இப்படி ஒரு சுற்றிடணுங்க. ஏன்னா திடீர்னு கிட்ட வந்து பிடிச்சிட்டான்னா பிறகு பிரச்சனை. நமக்கு வேறு கடைசி சான்ஸ் முடிஞ்சு போச்சு. 3 சான்ஸு தானே. இன்னொன்று ஏதோ இருக்கா என்னான்னு தெரில. சரி அவன் வரான். அவனை வர விட்டு இப்படி போய் அந்த டோர் நாம்பை எடுத்துகிட்டு போய் உள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே அது டோர் நாம்பு அவன் தான் இருக்கு. அவன் தான் இவன் வேற கரெக்டாக வரானே. சரி வேனில் வச்சு சுத்தலில் விட்டு போவோம். வாடடை வா வா வா. அவன் இப்படி வரும்போது நம்ம இப்படி ஓடிடுறோம், அவ்வளோதான். ஓகே வாடா. போடு ஓப்பன். உள்ளே ஏதோ பாக்ஸ் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே என்ன இது? கேஜிக்கியா? ஆனால் அதுக்குள்ளே கிடச்சிருச்சு. கேஜிக்கு கிடச்சிருச்சு. இன்னும் நிறைய பஸ்ஸில் இருக்கும்னு நான் நினச்சேன். அப்போ அந்த ஊருக்கு ஜாடி இந்த டெடி பேர் யூனிகார்னில் என்னத்துக்கு யூஸு? அதெல்லாம் வச்சு நான் எதுவுமே யூஸ் பண்ண மாதிரி தெரியலையே. சரி அப்படியே கேம் முடிஞ்சிச்சு. ஓப்பன் பண்ணுறேன். அதே மாதிரியே குதிச்சிட வேண்டியதான். அதே மாதிரி கூட்டு வந்தாச்சு. குதிரா தம்பி. அந்த பொண்ணு அந்த குதிக்கல. என்னால் குதிக்க முடியாது, எனக்கு பயமாக இருக்கு. என்னை அப்படியாவது காப்பாற்று. அட மெண்டலு. சார்லி அது உன்னோட தங்கச்சி தானே? ஏய் ஆமாம், அவன் என் தங்கச்சி தான். ஆனால் இது எப்படி நடந்தது? டேய் வண்டியை நிறுத்துடா. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த கேம் பிளே முடிஞ்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கில்லர் கேமர். டாட்டா பாய் பாய். வரட்டா.